தமிழ் சினிமா உருவான காலகட்டத்தில் மித்தாலஜிக்கல் ஃபிலிம்ஸ், அதாவது புராண படங்கள் தான் நிறையா வந்துச்சு. அந்த படங்கள் எல்லாமே நம்ம கேட்டு வளர்ந்த மகாபாரதம், ராமாயணம்னு புராண கதைகளை வச்சு பண்ணப்பட்ட படங்கள். அப்படிப்பட்ட படங்களில் வில்லனுங்க எப்படி இருந்தாங்கன்னா, ரொம்ப ஈவிலாக இந்த உலகமே என் காலுக்கு கீழேன்ற ஒரு தாட் ப்ராசஸோட, ஆயிரக்கணக்காக யார் வந்தாலும் எதிர்க்கிற ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தோட, கடவுளையே அழிக்கிற தைரியத்தோட, மக்களை கொடுமைப்படுத்துகிற அரசனா, இம்மார்ட்டல் பவரை வரமாக வாங்கிட்டு வந்த ஒரு மெஜிஷியனாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட வில்லனுங்க பேரெல்லாம் சான்ஸ்கிரிட்ல இருந்து சூட்டினதா சொல்கிறாங்க. அது என்னென்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா, துரியோதனன், ஹிரண்யகசிபு, ராவணன்னு மேக்சிமம் ஹிந்து மித்தாலஜிக்கல் நேம்ஸாக தான் இருந்துச்சு. அவ்வளோ ஏன், தமிழ் சினிமாவில் உருவான முதல் படம் பேர் கீச்சகவதம். மகாபாரதம் கதையில் வர ஒரு பாட்டை படமாக எடுத்திருப்பாங்க. அந்த படத்தில் வில்லன் பேர் கீச்சகன்னு ஒரு ஹிந்து மித்தாலஜிக்கல் நேமை தான் வச்சுருப்பாங்க. மித்தாலஜிக்கல் படம்னு இன்னும் எவ்வளோ வந்தாலும் வில்லனுக்கு அப்படிப்பட்ட பேர் மட்டும்தான் வைக்க முடியும், வேறு வழியே இல்லைன்னு இருக்கும்போது கல்கி 2898 ADன்னு ஒரு படம் வருது. அதில் மகாபாரதமில் நடக்கிற கலியுகமை பேஸ் பண்ணி டிஸ்டோபியன் ஃபியூச்சரில் கதை செட் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தில் கமல்ஹாசன் வில்லனாக பண்ணியிருப்பார். அதில் அவர் பேர் சுப்ரீம் யாஸ்கின். அந்த யாஸ்கின் என்ற பேர் கூட சான்ஸ்கிரிட்ல இருந்து தான் வந்துச்சுன்னு ஒரு தியரி இருக்குது, ஆனால் அது கன்ஃபார்மாக தெரியல. இந்த மாதிரி இங்கிலீஷ் நேம்ஸை போட்டு பழைய மித்தாலஜிக்கல் கதையை எதிர்காலத்தில் எடுத்தால் அது அர்பன் மித்தாலஜிக்கல் ஃபிலிம்னு சொல்லிக்கலான்னு நினைக்கிறேன்.